Hello my dear students, I'm very happy to meet you all in this video. So we are going to see the subject business studies. இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பிஸ்னஸ் ஸ்டடீஸில் we studied about business servicesங்கிற சாப்டருக்குள்ளே we are studying இல்லையா? ஸோ சர்வீஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நேச்சர் ஆஃப் சர்வீசஸில் எல்லாமே ஐ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன் அப்படிங்கிற 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் பார்த்தோம். எத்தனை டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது? பிஸ்னஸ் சர்வீஸ், பர்சனல் சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் பிஸ்னஸ் சர்வீஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம பேங்கிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? பேங்கிங்ஸ் பற்றி பார்த்தோம், நிறைய சர்வீசஸ் பார்த்தோம். அதில் பேங்கிங்கில் பேங்கிங் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். ஸோ பேங்க் என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அடுத்த சர்வீஸாக நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பேங்கிங் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நம்ம எல்லாமே இன் டீட்டெயிலாக படிக்கணும். இப்போது நம்ம எல்லாருமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேங்க்குக்கு போயிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆஸ் டு வித்ட்ரா, to you have gone for ATM, so you are using GPay இல்லையா? எல்லாமே நீங்கள் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ you all have known about these things. So banking was very very easy topic and I have already told you business study itself is an easy subject. அதில் பேங்கிங்கிறது you can write in your own words. We all know it is only to accept deposit and by that deposit money they are only giving loans அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலி நீங்கள் ரெகுலராக பார்த்த ஒரு விஷயம் பேங்க். ஸோ அதில் நம்ம ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு இருந்தனால my presentation was in such a way that only the important key points was there. Now we are going to see about insurance. So you can see that I have written so many points, isn't it? So இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே என்னால் தவிர்க்கவே முடியாது. இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே என்னால் தவிர்க்கவே முடியாது. எல்லா பாயிண்ட்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு given in this book. ஓகேவா? இந்த இன்சூரன்ஸ் பற்றி சொன்னது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன அப்படிங்கிறதே உங்களில் பல பேருக்கு தெரியாது இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம இன்சூரன்ஸ்னால் ஜென்ரலாக அது ஒரு காசு லாஸ் ஆகிடுச்சுன்னா காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இன்சூரன்ஸ் பற்றி பெருசாக டீட்டெயில்டாக நமக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சாப்டர் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் நம்ம போவோம். ஏன்னா லைன் பை லைன் நம்ம இதில் படித்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. சின்ஸ் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறனால தான் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஹவ் கிவன் இன் இங்கே பேராகிராஃபாக கொடுத்த விஷயத்த நான் ஸ்ப்ளிட் டவுன் பண்ணி ஐ ஹவ் கிவன் யூ இன் பாயிண்ட் வைஸ் பேசிஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி த திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நீட்ஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் யூ. அதனால் ஆல் தட் பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் கிவன் இன் ரைட்டிங். ஸோ ஐ ஹவ் டைப்ட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் என்ன மேம் இவ்வளோ ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்காங்க நிறையா இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. எவ்ரி திங் இஸ் கிவன் இன் யோர் புக். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹாவ் டு அண்டர்லைன் தென் யூ ஹாவ் டு அண்டர்லைன் தி ஹோல் பேஜ் because everything is important. We are going to learn new things in insurance. So insurance is a very new and interesting concept. So that only thing is required is concentration. நல்லா கவனிச்சு கேட்டா கொஞ்சம் காமன் சென்ஸோட புரிஞ்சிக்கிட்டா it is the very very easiest thing so that you can write in your own words later. But before you writing in your own words we should have a reading and we should know each and every point in the book இல்லையா? So that is why I have given every points in writing. So you can also write down. So every point is important. So I can't skip any point in this. That is why I have written so much points in this. So you can also write down. So what is the first thing insurance பற்றி அப்படின்னு சொன்னால் so we'll start up with the session insurance. What is insurance? Insurance is nothing but life is actually when you நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லையா?
அடுத்த நிமிஷம் எப்படி நடக்க போகுதுங்கிறதே யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ வாட் எவர் மே பி ஹேப்பனிங் within seconds your life itself will be changing இல்லையா. ஸோ it is called as when something which you can't tell அப்படின்னு இருந்தாலே அதுக்கு பேர் என்னன்னா they use the word uncertain. ஸோ uncertain அப்படின்னா certain அப்படின்னா நிலையானது. ஓகேவா, சர்டைனா நிலையானது, எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா இட் இஸ் கால்ட் அஸ் சர்டைன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது, ஸோ நிலையற்றது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இட் இஸ் அன்சர்டைன். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து அன்சர்டைனாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ லைஃபே வந்து அன்சர்டைன் தான். வி கேன் நாட் ப்ரெடிக்ட் எனி திங், வி கேன் நாட் நோ எனி திங் வெதர் டிட் எனி ஒன் ஆஃப் அஸ் நோ தட் டியூரிங் திஸ் டைம் அண்ட் ஆல் வில் பி லாக்டவுன் இந்த மாதிரி நம்ம உட்காந்துருப்போம்னு யாரும் இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் uncertain things we cannot predict or we don't know about it. So in the uncertain things வந்து if some uncertain thing, anything which you don't know is an uncertain நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு uncertain thing ஒன்று நடக்குது, அந்த uncertain thing நடந்ததுனால, அது ஒரு விஷயம் நடந்ததுனால உனக்கு ஏதாவது லாஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க சரியா. ஸோ இஃப் there is any loss அப்படின்னா அந்த லாஸ் வந்து ஈடு கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி வெரி வெரி பேசிக் டெஃபினிஷன் அபவுட் இன்சூரன்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் I've given? the chances of occurring of an event causing a loss are quite uncertain அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உனக்கு எப்போ வேணால் லாஸ் நடக்கலாம் இல்லையா. ஸோ அந்த லாஸ் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. ஸோ தெரியாதுன்னா என்னது? அன்சர்டன். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து லாஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? எஸ், எல்லாருக்குமே வந்து அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ரைட்டிங் இட் செல்ஃப் யுவர் பென் மே பிரேக். ஸோ தட் இஸ் ஆல்சோ an uncertain event. ஸோ இஃப் த லாஸ் ஆஃப் அ பென் இல்லையா. ஸோ everyone will be facing losses, but we can't insure the pen and all. ஓகேவா. See, there are certain things which you can insure, which you cannot insure. அதெல்லாமே நம்ம படிக்க தான் போகிறோம். ஸோ everyone there are things that there is a chance of occurring of an event causing a loss சரியா. ஸோ ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று நடக்குது, அந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுக்குது சரியா. பிகாஸ் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் we cannot predict anything, everything is uncertain அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா there are risk of என்ன மாதிரியான லாஸ் இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ் இருக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்? there is an occurrence of an event, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது ஓகேவா. தி சான்சஸ் ஆஃப் அக்கரிங் ஆஃப் அன் ஈவெண்ட்னா ஏதோ ஒரு சம்பவம். ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் காசிங் லாஸ். ஸோ அந்த சம்பவம் நடந்தனால உங்களுக்கு என்ன ஆகுதுமா? உங்களுக்கு லாஸ் ஆகுது ஓகேவா, நஷ்டம் ஏற்படுது. ஸோ இட் இஸ் காசிங் லாஸ். ஸோ இந்த விஷயம் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ we are going to the second point. There are risk of death, disablement for human life, fire and burglary, risk of property, perils of the sea, for shipment of goods and so on அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸ் தான் பார்க்குறதுக்கு லென்த்தியாக இருக்கும். நான் ஒன்றா ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. ஸோ இப்போ உங்களுக்கு லாஸ் இருக்கு இல்லையா, லாஸ் நடக்குது இல்லையா. ஸோ அந்த லாஸை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ரிஸ்க் ஆஃப் டெத். ஸோ ஒரு ஹியூமனுக்கு என்ன லாஸ் ஆகலாம் அப்படின்னா, சில பேருக்கு லாஸ்னால் டெத் ஆகலாம். டெத்துனா இறந்து போகிறது இல்லையா. டிசேபிள்மெண்ட் ஃபார் ஹியூமன் லைஃப். டிசேபிள்மெண்ட் அப்படின்னா நீ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஓகேவா, ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்க அப்படி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ கரும்பு ஜூஸ் செய்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் டேக் எனி ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மெஷின் ஓடிட்டே இருக்குது ஓகேவா. ஸோ யூனோ கரும்பு எப்படி வந்து அவங்க சாறு புழிகிறாங்கன்னு உள்ளே அந்த கரும்பை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது இஃப் there is a risk இல்லையா. அதை பார்க்கும்போதே we are having a fear. ஐயோ கை உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஒரு ஃபிங்கர், ஒரு சின்ன ஒரு நகம் போனால் கூட யூ கேன் நாட் சேவ் இட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி there is a chance of risk இல்லையா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா. ஸோ அதே மாதிரி உன்னோட இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னோட பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி மெஷின்ஸ்லாம் இருக்கும். ஒரு பெரிய ராட் வந்து கட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியாமல் உங்கள் கையை அங்கே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஆர்கன்
இப்போ நீங்கள் தெரியாமல் அந்த இடத்துல வந்து உங்களுடைய கையை வந்து சரியாக வைக்கலை, ஸோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாமல் உங்களுடைய பாடி பார்ட்ஸ் இழக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டிசேபிலிட்டி ஃபார் ஹியூமன் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால் வந்து ஏபிள் கிடையாது, உன்னால் 2 கை இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ உனக்கு ஏதாவது ஒரு கோளாறு, ஏதாவது ஒன்று உன்னோட ஆர்கன்ஸ் ஏதாவது போயிடலாம், இல்லை ஆக்சிடெண்ட்டில் வந்து கை கால் உடஞ்சி போயிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். ஸோ ஹியூமன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 நடக்கலாம். ஒன்று, உன்னால் வந்து எப்பயும் போல் ஏபிளாக உன்னால் ஒர்க் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ யூ வில் நாட் பி ஏபிள். ஸோ ஏபிள்னா உன்னால் எழுந்திரிச்சு செய்ய முடியாது. ஸோ டிசேபிள்னா உன்னால் செய்ய முடியாது. எனிதிங் இட் மே பி. ஸோ இஃப் யூ கோயிங் இன் அ பைக், நம்ம அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பீடாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் பண்ணும்போது தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஆக்சிடெண்ட், இல்லையா? ஸோ அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்போது கை கால் உடஞ்சி போயிடலாம், இல்லைனா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஆல் தீஸ் நெகட்டிவ் திங்ஸ் டு யூ, பட் தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிசேபிள்மெண்ட். உன்னோட உன்னை அஃபெக்ட் பண்ணுறது, யூ கேனாட் டூ தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் பிஃபோர், ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெத் இருக்கலாம், இல்லை டிசேபிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் இருக்கலாம். ஸோ ஃபயர் அண்ட் பர்க்லரி ரிஸ்க் ஃபார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபயர் அண்ட் பர்க்லரி ரிஸ்க் ஃபார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உன்னுடைய இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் கொடுக்குற ஈவெண்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னடா இப்படி போகுதே மேம், நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லி நினைக்க வேண்டாம். த கான்செப்ட் இட் செல்ஃப் இஸ் அபவுட் இன்சூரன்ஸ். உனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா நாங்கள் வந்து பாசிட்டிவாக உனக்கு வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்சூரன்ஸோட கான்செப்ட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் பர்க்லரி ஃபார் ப்ராப்பர்ட்டி. நம்ம we were seeing like newsல டெய்லி பார்த்தீங்கன்னா you will be able to see at least one news daily. அங்கே ஃபயர் ஆகிடுச்சு, இங்கே ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசு வெடிச்சு ஃபயர் ஆகிடுச்சு, இல்லை அப்படின்னா இவங்களோட கூடோன் எரிஞ்சு போச்சு, இல்லை அப்படின்னா சென்னை சில்க்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சூப்பர்ப் ஆன ஒரு ட்ரெஸ் எடுக்கிற இடம்னா சென்னை சில்க்ஸ். அந்த சென்னை சில்க்ஸில் வந்து சென்னையில் வந்து மேலே வந்து அவங்களுக்கு ஃபயர் ஆகிடுச்சு, இல்லையா? ஸோ அந்த டி நகர் இந்த சென்னை சில்க்ஸ் இருந்தது, அங்கே ஃபயர் ஆகிடுச்சு, இல்லையா? ஸோ அந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். சரி, யாருக்குமே வந்து நாளைக்கு ஃபயர் ஆக போகுது, எங்களோடது ஃபயர் ஆகும்னு யாரும் நினைக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் எதர்ச்சியாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா ஃபயர் ஆகி உன் ப்ராப்பர்ட்டி செதஞ்சு போயிடுச்சுன்னா, ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு என்ன மாதிரியான அஃபெக்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரிஸ்க் இருக்குது, சரியா? அடுத்தது என்னது? பெரில்ஸ் ஆஃப் த சீ ஃபார் ஷிப்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். பெரில்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னா கப்பலில் வந்து கூட்ஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. டெய்லி வந்து மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து கப்பலில் போயிட்டு வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது, இல்லையா? ஸோ அப்போது கடல் சீற்றம் ஏற்பட்டு, ஓகேவா? ஸோ தேர் இஸ் சம் வெரி டைடி சீ இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஆவேசமாக கடல் இருக்குது அப்படிங்கும்போதோ, இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து மேபி இஃப் த ஷிப் இஸ் கோயிங் இன் த சீ, அந்த டைமில் அந்த இடத்துல சுனாமி ஏதோ ஒன்று நடந்து அந்த ஷிப்பிங்கில் இருந்த கூட்ஸ் எல்லாமே வந்து கப்பல் கவுந்துருச்சு. டைட்டானிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ டைட்டானிக் மாதிரி அந்த கப்பலில் வந்து மக்கள் இருந்தாங்க. ஸோ டைட்டானிக் கப்பல் அந்த மாதிரி ஏதாவது கப்பல் கவுந்துடலாம். அந்த மாதிரி கவரும் பொழுது கூட்ஸ் எடுத்துகிட்டு போன கப்பல் கவுந்துச்சுன்னா அந்த கூட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? லாஸ் ஆகிடும். ஸோ அந்த லாஸ் அதெல்லாமே வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ்காரங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுன்னு நீங்களே இன்னொரு தடவை படிங்க. ஸோ வந்து ஹியூமன் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் டெத்து இல்லைனா டிசேபிள்மெண்ட் ஆகும். இதே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது நீங்கள் கப்பலில் நீங்கள் வந்து உங்களோட கூட்ஸை வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து இன்கேஸ் டியூ டு பெரில்ஸ் ஆஃப் த சீ அப்படிங்க அந்த காற்று வந்து சீற்றமாகணும், ஓகேங்களா? ஸோ அந்த காற்று வந்து கடல் சீற்றம் ஏற்பட்டு அந்த கடல் சீற்றம் ஏற்பட்டதால், ஓகேவா, இஃப் யுவர் கூட்ஸ் ஆர் பீன் கோயிங் அவுட், இஃப் த கூட்ஸ் ஆர் பீன் லாஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லாம் கிடைக்கும், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னது? The losses may
sometimes be beyond the capacities to bear the same அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ if any individual takes these places, the individual or organization may suffer great loss. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா there are chances of facing a great loss. ஸோ இப்போ வந்து ஒரு ஹியூமன் லைஃப் இறந்துருச்சுன்னா அந்த வீடே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா? எஸ் ஆர் நோ? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சுனாலும் வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அஸ் கிரேட்லி இல்லையா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனாலும் அது அஃபெக்ட் ஆக தான் போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சி, இந்த சியில் வந்து நமக்கு வந்து கூட்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த ஆர்கனைசேஷனில் ரொம்ப பெரிய லாஸ் தான். ஏன்னா கப்பலில் வந்து எவ்வளோ தெரியுமா, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் நிறையா விஷயங்கள் கப்பல் எடுத்துகிட்டு போகும். ஸோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து கடலில் போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ் இல்லையா? ஸோ அந்த லாஸ் வந்து எல்லாராலையும் வந்து அதை தாங்கிக்கக்கூடிய மாதிரி இருக்காது, ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்காது. அந்த லாஸ் மே சம்டைம் பி பியாண்ட் தி கெப்பாசிட்டி டு பியர் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது அந்த லாஸை வந்து உன்னோட கெப்பாசிட்டியை மீறி கூட இருக்கலாம். டு மினிமைஸ் திஸ் தேர் இஸ் அ நீட் ஃபார் இன்சூரன்ஸ். ஸோ அந்த லாஸை ஈடு கட்டுறதுக்காக there is a need for insurance. அந்த லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸுங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாமா? ஸோ தி லாஸ் மே சம்டைம் பி பியாண்ட் தி கெப்பாசிட்டி டு பியர் த சேம். ஸோ உனக்கு வர்ற லாஸ் வந்து உன்னால் தாங்க முடியாத இருக்கலாம். ஸோ அந்த ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த வீடு தான் இல்லை அந்த குடோன் தான் எல்லாமே அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து அதில் இருக்கிற இப்போ வந்து அதில் இருந்த பொருள் எல்லாம் எரிஞ்சு போச்சு, அந்த வீடு எரிஞ்சு போயிருக்கலாம், இல்லை அந்த சென்னை சில்க்ஸில் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எரிஞ்சு போன விஷயத்தை வச்சு தான் உனக்கு காசே இருக்குது. ஸோ அடுத்து நீ வந்து பொருளை எப்படி வாங்குவ சொல்லு பார்க்கலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். The stock is already there. If that stock is being burnt அப்படின்னா you will have no money, you cannot sell that. ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், வித்த காசை வச்சு தான் வில் பை அகெயின் இல்லையா? ஸோ ஹவு only once you are buying you will get the cash. Only when you are selling you will get the cash. ஸோ செல்லிங் பண்ணதுக்கப்புறம் கேஷ் உள்ளே வரும் இந்த நம்ம என்டிட்டிக்குள்ளே, பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ அந்த கேஷை வச்சு தான் நெக்ஸ்ட்டு நம்ம பொருள் வாங்க போகிறோம். ஸோ நம்ம விற்கக்கூடிய பொருளே வந்து போயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா how will you have cash? கேஷ் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு திருப்பி பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த லாஸ் உன்னால் பேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் யூ ஒன்லி மணி டு காம்பன்சேட் திஸ். ஓகேவாம்மா? ஸோ புரிஞ்சுதா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதில் போடுறோன்னா ஃபேக்ட்ரிஸில் போடுறோம். வி ஆர் ஹேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பில்டிங்ஸ், heavy equipments and other assets is not possible unless there is agreement to cover the risk. So இப்போது எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் வீடுனாலும் சரி, ஃபேக்ட்ரினாலும் சரி, எக்யூப்மெண்ட்ஸ்னாலும் சரி, எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் காசு தருவான். இன்சூரன்ஸ் போடாமல் யாருமே வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காசு தரணுன்னா நீ ஆல்ரெடி அதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்திருக்கணும். அப்போ தான் வந்து இன்சூரன்ஸ்காரன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ நீ ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வைக்கணும். சார் எனக்கு எப்போ வேணால் எது வேணால் ஆகலாம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதாவது அது வந்து சொல்கிறதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம், சரியா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் போட்டு வச்சுருந்தா தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த வெரி நெக்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்சூரன்ஸ் கீப்பிங் திஸ் இன் த மைண்ட். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா the people are particular about the risk over. இப்போ வந்து what is this insurance doing is who are இந்த இன்சூரன்ஸ்காரங்க வந்து over number of people வந்து லாஸ் ஆகிருக்கலாம். ஸோ எல்லாரோடதையும் வந்து இவங்க வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒருத்தங்களுக்கு தான் லாஸ் கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது, சரியா? ஸோ தேர் இஸ் அ லாஸ் விச் இஸ் ஹேப்பனிங் டு எவ்ரி பர்சன் எவ்ரி டைம் வென் அ பர்சன் இஸ் ஃபேஸிங் அ லாஸ்.
who is already having a contract with the insurance, if they have taken insurance policy அப்படின்னா that insurance company have to pay them and minimize their loss. Okay mama, what is the next point? Insurance is thus a device by which the loss is likely to be caused by an uncertain event is spread, S-P-R-E-A-D, spread, S-P-R, it is spread over. So it is spread over a number of persons who are exposed to it and who prepare to insure themselves against such an event அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா என்ன, இன்சூரன்ஸ் இஸ் அ டிவைஸ்னா ஒரு கருவி. ஓகேவா? ஸோ பை விச் லாஸ் இஸ் லைக்லி டு பி காஸ்டு. ஸோ இப்போ வந்து ஒரு லாஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இண்டஸ்ட்ரி, இப்போ நான் தான் சென்னை சில்க்ஸ். ஸோ என்னுடைய வந்து குடோனில் இருந்த இது ஃபயர் ஆகிடுச்சு, என்னுடைய பொருள் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. மை லாஸ் அமௌண்ட் இஸ் அபவுட் 5 to 6 crore. 5 to 6 crores வந்து இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எனக்கு கொடுக்கணும். ஹவு வில் தே கிவ் திஸ் இன்சூரன்ஸ், ஹவு வில் தே கிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தே வில் கெட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து தான் வந்து நமக்கு காசு வருது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பர் ஆஃப் பர்சன்லாம் யார் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியே இப்போ எனக்கு என்னாச்சு, ஃபயர் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபயர் இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன இன்சூரன்ஸ் போடணுமோ அதை கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ நான் ஒரு பில்டிங் அப்படின்னா அதுக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். நான் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா என்ன போலவே யாரெல்லாம் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த காசெல்லாம் திரட்டி இந்த லாஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? எல்லார்கிட்ட இருந்தோன்னா வந்து போகிற வர காமன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து கிடையாது. என்ன மாதிரியே யாரெல்லாம் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுடைய காசு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்கல்ல. இப்போ நான் வந்து கான்ட்ராக்ட் போடுறேன். நான் கான்ட்ராக்ட் போடும்போது நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இனிஷியலாக கொடுத்து வச்சுருப்பேன் இன்சூரன்ஸ் கம்பெனியில். ஸோ நான் கொடுத்த அமௌண்ட்டு வேற ஒருத்தவங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாரோட அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து தான் வந்து எனக்கு கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் அ நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ ஆர் எக்ஸ்போஸ்டு டு இட் அண்ட் who prepare to insure themselves against such an event. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸுக்கு வந்து அவங்க வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தவங்களுக்கு தான் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், பேஜ் டவுன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ தெர் இஸ் அன் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது, இந்த கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்கிறேனே, இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கான்ட்ராக்டில் ஒன் பார்ட்டி அக்ரீஸ் இன் ரிட்டன் ஃபார் அ கன்சிடரேஷன். அப்படின்னா என்ன, கன்சிடரேஷன் அப்படின்னா ஒரு நான் உனக்கு தரேன், நீ எனக்கு என்ன தர போகிற, சம்திங் இன் ரிட்டன். கன்சிடரேஷனுக்கு மேலே எழுதிக்கோங்க, சம்திங் இன் ரிட்டன். ஸோ நான் உனக்கு 10 ரூபா தரேன், நீ எனக்கு என்ன தர போகிற அப்படின்னு கேட்குறோம். சரியா? ஸோ நான் 10 ரூபா தரேன்னா நீ எனக்கு என்ன தர போகிற, அந்த 10 ரூபாய்க்கு என்ன பொருள் தர போகிற, சம்திங் இன் ரிட்டன். அதுக்கு பேர் தான் கன்சிடரேஷன். டு பே அன் அக்ரீட் அமௌண்ட் ஆஃப் மணி. அக்ரீட் அமௌண்ட் ஆஃப் மணினா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் நான் சொன்னேன்ல நம்ம கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு, அந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீமியம் அமௌண்ட் தான் சொல்கிறாங்க. டு பே அன் அக்ரீட் அமௌண்ட் ஆஃப் மணி டு அனதர் பார்ட்டி டு மேக் அ லாஸ், டேமேஜ் ஆர் இன்ஜுரி டு சம்திங் ஆஃப் வேல்யூ இன் விச் இன்சூர்ட் ஹேஸ் அ பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட். பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்னா வந்து எனக்கு அதில் தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் சம் அன்சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த பேராகிராஃபோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நார்மல் பர்சன். ஸோ நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃபயர் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து கூட்ஸ் அந்த சீக்காக மெரைன் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ ஃபயர் இன்சூரன்ஸில் ஒன் பார்ட்டி இஸ் மீ இல்லையா? ஹூ இஸ் த அதர் பார்ட்டி? த அதர் பார்ட்டி இஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் த அதர் பார்ட்டி. ஓகேவா? ஸோ ஒன் பார்ட்டி இஸ் மீ, த அதர் பார்ட்டி இஸ் insurance company.
one party agrees to pay the amount to another party. ஓகேவா? ஸோ pay the amount to another party. என்ன பே பண்ண போகிறாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எனக்கு காசு கொடுக்க போகிறாங்க. எதுக்கு காசு கொடுக்குறாங்க? என்னோட லாஸுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. டு மேக் அ லாஸ், டேமேஜ் ஆர் இன்ஜுரி சம்திங் ஆஃப் வேல்யூ அப்படின்னா அர்த்தம் அந்த லாஸ் வந்து எனக்கு அந்த விஷயம் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷினுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. என்னோட காருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கார் இன்சூரன்ஸ் தராங்கன்னா அந்த காரோட வேல்யூ எவ்வளவோ அந்த அமௌண்ட் தருவாங்க. ஸோ சம்திங் ஆஃப் வேல்யூ இன் விச் த இன்சூர்டு ஹேஸ் அ பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட். அந்த விஷயத்தை வந்து அவங்க ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து அந்த பர்சன் யூஸ் பண்ண ஒன் பார்ட்டி இருக்காங்களே அந்த பார்ட்டிக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது அவங்களுடைய பொருள். பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்னா அது அவங்களுடைய பொருளாக இருக்கணும், அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பொருள் வந்து ஒரு விஷயம் நடந்து போச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஃபயரோ ஏதோ ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் நடந்து போச்சு. ஓகேவா? ஸோ அந்த அன்சர்டைன் ஈவெண்ட் நடந்து போனனால என்ன ஆகிப்போச்சுன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த அன்சர்டைன் ஈவெண்ட் நடந்ததுனால தேர் இஸ் அ லாஸ். ஸோ அந்த லாஸை வந்து இன்னொரு பார்ட்டி வந்து கொடுக்க போகிறாங்க, சரி பண்ண போகிறாங்க. ஸோ சரி பண்ணி கொடுக்க போகிற அந்த இன்சூரன்ஸ் பார்ட்டிக்கு என்ன நம்ம தரோம் அப்படின்னு கேட்டால் கன்சிடரேஷன் தரோம். வாட் இஸ் தட் கன்சிடரேஷன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாம்மா? ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போய் மளிகை கடையில் நீ போய் ஒரு பொருள் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோவேன். இப்போ வந்து நான் உனக்கு இது செஞ்சு தரேன். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் மளிகை கடை எடுத்துக்க வேண்டாம். வில் டேக் சம் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, நீயும் நானும் ஃப்ரெண்ட். ஓகேவா? சரி, இப்போ நான் உனக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணித்தரேன். நான் வந்து உனக்கு வந்து உன்னுடைய கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி தரேன்னு உன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ உனக்கு ட்ராயிங் வரைஞ்சி தரேன். அந்த மாதிரி நான் உனக்கு இது செஞ்சு தரேன். நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்குறேன். உனக்கு என்ன செய்யணும்? சரி, நீ எனக்கு உன்னோட ஃபுட்டு தரணும். ஓகேவா? இன்றைக்கி உன்னோட லஞ்ச் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க? வரைஞ்சி தராங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணி தராங்க? அவங்களோட சாப்பாடு அதுக்காக தராங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து கன்சிடரேஷன். ஸோ நான் இது செஞ்சு தரேன், நீ என்ன அதுக்கு பதிலாக எனக்கு தருவேன்னு கேட்கறதுக்கு பேர் தான் கன்சிடரேஷன். ஓகேவா? ஸோ அந்த கன்சிடரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நம்ம பர்சன்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா மணி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நானும் காசு தரப்போகிறேன், அவரும் காசு தர போகிறாரு. அவர் எனக்கு எப்போ காசு தருவார்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரரு எப்போ காசு தருவார் அப்படின்னா when there is happening of an uncertain event. அந்த அன்சர்டன் ஈவெண்ட் நடந்துருச்சு, அந்த அன்சர்டன் ஈவெண்ட் நடந்தனால எனக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து எனக்கு காசு தருவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும்? ஸோ இன்சூரன்ஸ் பர்சன் முன்னாடி இருக்காங்க, நீ விஷுவலைஸ் பண்ணிக்கோ. நீ உட்காந்துருக்க, நீ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட வந்து கேட்க போகிற, எனக்கு நீ வந்து எனக்கு நீ வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நான் உனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் காசு தரேன், நீ எனக்கு என்ன தர போகிற அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கேட்குறாங்க. இந்தாங்க, இதுதான் உங்களுக்கு நான் தர இனிஷியல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? சரி, இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்டுக்கு பேர் என்னம்மா? பாலிசி, அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட். அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து வெர்பலாக இருக்காது. வேர்பல்னா வார்த்தையால் சொல்கிறது. நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய்கிறியா அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸாக இருக்காது, எழுத்துப்பட ரைட்டிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ ரிட்டனில் இருக்கும். அந்த ரிட்டனில் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு பேர் தான் பாலிசி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன், பர்சன் whose risk is insured is called insured அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பர்சன் whose risk is insured is called as insured அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் பாலிசி போடுறேன். ஸோ நான் என்னுடைய லாஸை பேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ யாரோட லாஸை பேர் பண்ணிக்கோ சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட நான் சொல்கிறேனோ அந்த யாரோடையது லாஸ், யாரோ ஒருத்தவங்களோட லாஸை பேர் பண்ணுறாங்கல்ல அந்த பர்சனுக்கு பேர் தான் வந்து இன்சூர்டு. இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா? அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சூரர். அந்த கம்பெனியோட பேர் என்ன? ஃபர்ம்.
which insures the risk of loss. ஸோ ரிஸ்க் ஆஃப் லாஸை வந்து யார் ஈடு கொடுக்குறாங்களோ, எந்த ஃபேர்ம் ஈடு கொடுக்குதோ அந்த ஃபேர்மோட பேர் என்னன்னு கேட்டால் இன்சூரர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கணும்? இதில் 3 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். 3 இருக்குது. என்னென்ன? ஒன்று வந்து இன்சூரன்ஸ் பாலிசி. இன்சூரன்ஸ் பாலிசியில் 2 பேருக்கு போட போகிறோம். 2 பேர் இருக்காங்க, இதில் 2 பார்ட்டி இருக்காங்க. யார் அந்த 2 பார்ட்டி? ஒன்று வந்து இன்சூர்டு, இன்னொன்று வந்து இன்சூரர். இன்சூர்டு அப்படின்னா யார்? இன்சூர்டு அப்படின்னா யாருடைய ரிஸ்க்கு, யாருடைய லாஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவருக்கு பேர் தான் இன்சூர்டு. இப்போ நீ பாலிசி போட போகிற அப்படின்னா, பாலிசி போட போகிற இல்லையா, அப்போ நீ தான் இன்சூர்டு. இந்த எல்ஐசி கம்பெனி, இந்த மேக்ஸ் நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே என்ன பேர்? இன்சூரர். ஸோ அந்த பர்சன் யார் போடுறாங்களோ அந்த பர்சனுக்கு பேர் என்னது? இன்சூர்டு. ஃபேர்ம், அந்த ஃபேர்ம்னா என்னது? கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பேர் என்னது? இன்சூரர். ஸோ தேர் ஷுட் நாட் பி எனி கன்ஃபியூஷன் இன் திஸ் டாபிக் அண்ணா. ஸோ வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன ஆஸ் அ ஹோல் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு ரீகேப் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ்னால் ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் நடக்கலாம். அந்த அன்சர்டைன் ஈவெண்ட் என்ன கொண்டு வரணும்? ஒரு லாஸ் கொண்டு வரணும். அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லாஸ் வந்து அந்த பர்சனுக்கு வந்து அந்த ஒரு பொருள்னாலேயா இருக்கலாம், இல்லை ஒரு அந்த ஃபயர், அந்த ப்ராப்பர்ட்டினா ஃபயர் ஆகலாம், ஹியூமன்னா அந்த பர்சனுக்கு டெத் இல்லைன்னா டிசேபிள்மெண்ட் ஆகலாம், இல்லை கப்பலில் போகிற ப்ராடக்ட்ஸ்னால் அந்த ப்ராடக்டே கப்பலில் கவிழ்ந்துடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஸ் நடக்கலாம். அந்த லாஸ் வந்து சில சமயம் பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் இன்சூரன்ஸ். அதுதான் வந்து அந்த உன்னோட லாஸை வந்து அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். ஸோ அவங்க உனக்கு காசு கொடுக்கணும், உனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா காசு கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? யூ ஷுட் மேக் அ கான்ட்ராக்ட் வித் தட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ தேர் ஷுட் பி அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி இன் ரைட்டிங். அந்த கான்ட்ராக்ட் வந்து ரைட்டிங்கில் இருக்கணும். 2 பேர், ஒன்று வந்து நீ ஆஸ் அ பர்சன், நீ வந்து எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்ப. பர்சன் ஹூஸ் ரிஸ்க் இஸ் இன்சூர்ட் இஸ் கால்ட் அஸ் இன்சூர்டு. அப்போது யார்கிட்ட கேட்குற? இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்குற. அந்த ஃபேர்ம், இன்சூரன்ஸ் ஃபேர்முக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இன்சூரர். அந்த இன்சூரர் தான் உன்னோட லாஸை வந்து காசாக வந்து திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்களுக்கு கன்சிடரேஷனாக வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ப்ரீமியம். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் இன்சூரன்ஸ் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை ஒரு தடவை எகைன் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கேயும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது ஃபுல்லாக நெகட்டிவாக போகும். ஏன்னா உனக்கு லாஸ் ஆனால் தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் காசு கொடுப்பான். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எவ்ரி திங் வில் பி லாஸ் பேஸ்டு. இது போயிடுச்சுன்னா, நீ இதாக ஆயிடுச்சுன்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவை ஈடு கொடுக்குற மாதிரி பாசிட்டிவாக உனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ். We will be seeing in the next class about the fundamental principles of insurance and functions of insurance. இதெல்லாம் நம்ம வந்து next classல பார்க்கலாம். See, every line is very important கண்ணா. போன இதுலையுமே வந்து each line by line வந்து உங்களுக்கு படித்து புரிஞ்சிக்கிட்டாதான் புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இன்சூரன்ஸ்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் தி லாஸ். ஸோ ஃபார் ஹியூமன்னா என்னென்ன லாஸு, ஒரு ப்ராப்பர்ட்டினா என்ன லாஸு, ஒரு கூட்ஸுக்குனா எப்படி லாஸ் வரும்னு சொல்லிட்டு லாஸ் என்னென்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து லாஸ் வந்தாலே வந்து இன்கேஸ் ஜாஸ்தி லாஸ் இருக்குது, உன்னால் தாங்க முடியாத லாஸ் இருக்குது அப்படின்னா அதை யார் மினிமைஸ் பண்ணுறா? இன்சூரன்ஸ் மினிமைஸ் பண்ணுறாங்கிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, இன்சூரன்ஸ்காரன் என்ன பண்ணுறான்? they are spreading this loss to number of people. நிறைய பேர் நம்மள மாதிரியே யாரெல்லாம் ஃபயர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கானோ அவங்களுடைய காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் அவங்க கொடுக்குறான். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? ஸோ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் வந்து கன்சிடரேஷன் ஒன்று இருக்குது. 2 பேருக்கும் ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. அந்த கன்சிடரேஷன் மூலிமா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியோட லாஸை வந்து
மினிமைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரோடைய லாஸை மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவருக்கு பேர் என்னென்னா இன்சூர்ட். யார் வந்து காசு கொடுத்து மினிமைஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு பேர் என்னென்னா இன்சூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்டுக்கு பேர் பாலிசி. ஸோ இவ்வளோ தான் கண்ணா. யூ ஜஸ்ட் ஹாவ் அ ரீடிங் ஒன்ஸ் அகெயின், கோ அண்ட் டேக் த புக், ரீட் லைன் பை லைன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி. ஸோ வீல் see again in the next class. Till then, take care and bye.